ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்காக இருந்தாவே கஸ்டமர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க. எப்பயும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு டைம் கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும் முறை. டாட் பிடிக்கிறதுக்கு எப்பயுமே நீங்கள் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக அதுலேருந்து நான் எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ அடுத்து அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்படி இதே போல் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். டாட்டுக்கு மீடியமாக டாட் சூப்பராக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு 3 இன்ச் அளவு டாட்டோடைய உயரம் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் நம்ம சேஃபாக வரைஞ்சிக்கலாம். இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் பண்ணணும். இதை சென்டர் பண்ணி பாருங்க, இப்படி சென்டர் பண்ணி மறுபடியும் ஒரு கோடு. அடுத்து நம்ம சைடில் டாட் பிடிப்போம். அந்த காஜா பட்டன் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எத்தனை இன்ச் அதுலேருந்து வருது அப்படின்னா 5 இன்ச் அளவு வருது. அப்போ 5ல் பாதி நான் 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் அளவு வச்சு அதுலேருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஆம்கோல். இந்த ஆம்கோல்கிட்ட எப்படி நம்ம டாட் பிடிக்கணும்னா எப்பயும் ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுடுங்க. 1/2 இன்ச் விட்டதுலேருந்து ஒரு 5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 5 இன்ச் அளவு வச்சு அந்த கீழ் டாட்டை மெயின் டாட் இருக்குங்களா, அந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி நம்ம பிடிச்சிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ டாட் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இடைவேளை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சாவது டிஃப்ரெண்ட் வரணும். ரொம்ப நம்ம நெருக்கி டாட்டோ ஒன்றோட ஒன்று பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் முன்னாடி கூர்மையாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப. இப்போ அடியில் மடிச்சடிக்க நான் சிசர் கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ மெயினாக இந்த பட்டி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ காஜா பட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வருது. சைடில் ஒரு 3 இன்ச் அளவு வருது எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பட்டியோட கிளாத் எப்பயும் நம்ம தைக்கும் பொழுது இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுறேன். 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு அதுலேருந்து இப்போ 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் 3.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் அப்படி தான் நம்ம பிடிச்சி தைக்க 1/4 இன்ச் விட்டுக்கணும். 1/4 இன்ச் விட்டுட்டு இதிலேருந்து 3 இன்ச் அளவு வச்சுக்கலாம். 3 இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்து ஒரு கோடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ மீதி எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் பக்கம் அளவு வருது. அப்போ அந்த 1.5 இன்ச் நம்ம சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இதிலேருந்து சரியாக நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்படி சேஃப் கொடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம சேஃப் கொடுக்கும் பொழுது தான் அந்த பாயிண்ட், அந்த கப் ஷேப் போய் கரெக்டாக உட்காரும். நீங்கள் வேறு மெத்தடில் கொஞ்சம் நேராலாம் நறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக உட்காராது கப் ஷேப் அதனால் இதே போல் கட் பண்ணிக்கிங்க, சேஃப் கொடுத்துக்குங்க. இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேயும் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் மடிச்சடிக்கவும். எப்பயும் கஸ்டமருக்கு நம்ம பட்டி மட்டும் பட்டி கிளாத் ஸ்டிச் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு துணி திக்னஸாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள். இவங்களுக்கு எப்படி சுருங்கியிருக்கு பாருங்கள், மடிப்புக்கு மடிப்பு சுருங்கியிருக்குங்களா. அப்போ இந்த பட்டி கிளாத் இவங்க திக்னஸாக துணி கொடுக்கல. அப்படி நம்ம திக்னஸாக கொடுக்கல அப்படின்னாவே இதே போல் தான் சுருங்கிக்கும். தண்ணியில் நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா மடிப்புக்கு மடிப்பு சுருங்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் துணி எப்பயும் ஒரு பட்டி கிளாத்துக்கு 3 கிளாத் வர மாதிரி கொடுக்கணும். ஒரு சைடுக்கு 3 கிளாத் வரணும். எனக்கு இப்போ ப்ளவுஸோடைய துணி 2 பீஸ் கொடுத்துக்கிறேன். அது இல்லாத பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உள்ளுக்கு திக்னஸ்க்காக இன்னொரு கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதே போல் கொடுத்து இப்போ சேஃப் கொடுத்து நறுக்கிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது நம்ம உள்ளுக்கு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டாட் பிடிச்சிடலாம்.
டாட்டுக்கு எப்பயுமே நம்ம இந்த மெயின் டாட்டுக்கு மட்டும் 2 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். மெயின் டாட்டுக்கு என்ன பண்ணால் 2 தையல். இப்போ நான் 2 தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம தையல் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு கூட நம்ம ஒரு தையல் ஓட்டினா கூட போதும். மெயின் டாட்டுக்கும் இந்த ஆம்கோலுக்கு நேராக வருது பாருங்கள், அந்த டாட்டுக்கு தான் நம்ம 2 தையல் ஓட்டணும். அப்போ தான் கஸ்டமருக்கு தையல் பிரியாமல் இருக்கும். நம்ம டாட் பிடிக்கும்பொழுது இதே போல் கீழ் டாட்டை நோக்கி வர மாதிரி இதே போல் பிடிச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிக்கணும், மறுபடியும் இன்னொரு தையல். அதே போல் இன்னொரு பக்கம் டாட் பிடிக்கணும். நல்லா டாட் பிடிச்சிட்டு நல்லா இந்த மெயின் டாட்டை நகத்தால் இப்படி நல்லா கீறி விடுங்க. இப்போ பாருங்கள், கப் ஷேப் வந்து மீடியமாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மீடியமாக உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த பக்கமும் அதே போல் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம மெயினாக வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும் பொழுது கப் ஷேப் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க, மீடியமாக எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்தபடி இதே போல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மீடியமாக இருக்கும், அவங்களுக்கு போடும் பொழுது ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் இதே போல் டாட் பிடிச்சிட்டு இந்த டாட்டுக்கும் 2 தையல் ஓட்டிக்கணும். எப்போ இந்த ஆம்கோல்ட்டேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்கு எப்போ 2 தையல் போட்டுக்குங்க. நீங்கள் தச்சு எடுக்கும் பொழுது நல்லா அப்படி ரஃப் அடிச்சுக்கிங்க. இப்படி நல்லா அப்படி நகத்தால் அப்படி கீறி விடுங்க டாட்டை. இப்போ பாருங்கள் மீடியமாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ பட்டி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது இப்போ நான் அடியில் 2 பீஸ் வச்சுக்கிறேன். இப்போ டாட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது மேலே ஒரு பீஸ் வச்சுக்கிறேன், அடியில் 2 கிளாத் வச்சுக்கிறேன். பாருங்கள், அடியில் 2 கிளாத் வச்சுக்கிறேன், மேலே ஒரு கிளாத் வச்சு இதே போல் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது 3 கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிசுறு பட்டியோட உள்பக்கமாக பிசுறு தெரியாது, உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மெயினாக அந்த டாட் வரும் பொழுது நல்லா மடிச்சுக்கிங்க கையில். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் ஓட்டி இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போயிடும், இப்படி வந்துடும் உங்களுக்கு. பார்க்கும் பொழுது ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள், இப்படி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அதே போல் தான். இப்போ அடியில் ஒரு கிளாத் கொடுத்துட்டு மேலே 2 கிளாத் வச்சுக்கிறேன். பாருங்கள், மேலே 2 கிளாத், அடியில் ஒரு கிளாத், இப்படி நல்லா சமமாக வச்சு துணி வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் அந்த 3 கிளாத் பட்டி கிளாத் துணியும் சமமாக வர மாதிரி வச்சு பாருங்கள். இந்த டாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டாட்டை நல்லா அப்படி கையால் மடித்து விட்டு அதுக்கப்புறம் இப்படி தையல் ஓட்டணும். இப்போ இதே போல் தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ இதே போல் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிசுறு கொஞ்சம் கூட தெரியாது பாருங்கள். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ இதே போல் வந்து 2 ஈக்குவலாக வர மாதிரி இப்படி அளவு வச்சு பாருங்கள். ஈக்குவலாக வர மாதிரி அளவு வச்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கிற பட்சத்தில் இதே போல் அளவு வச்சு பாருங்கள். இப்போ கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து நெக்குக்கு கொஞ்சம் தையலுக்காக விட்டுறணும். இதே போல் கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம அடுத்த அளவு வைக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து லாஸ்ட்டு கொக்கி வர
இப்படி அளவு வச்சு பாருங்கள். இப்படி அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கு நேராக ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்குங்க. அப்படியே சிசர் கட்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக் பார்ட் அடி பாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம உள்பக்கமாக மடித்து தைக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம டாட் பிடிச்சது தெரியுது பார்த்தீங்களா, அந்த டாட் எந்த பக்கமாக பிடிச்சிருக்கோமோ அதுக்கு நேராக உள்பக்கமாக வந்து அடிப்பாட்டை மடித்து தையல் ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. நீங்கள் 1.5 இன்ச் விட்டுருந்தாலும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ நான் அடிப்பாட்டம் தையல் ஓட்டிட்டேன். இப்போ தையல் ஓட்டி எடுத்துட்டு இப்போ சைடில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி அளவு வச்சு பாருங்கள். பாருங்கள், இதே போல் நீங்கள் அளவு வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த ஆம்கோல்லேருந்து இப்படி அளவு வைங்க. இதே போல் இப்படி அளவு வச்சு பார்த்துட்டு பாருங்கள், இதே போல் அளவு வச்சு பார்த்துட்டே வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா எதுக்கு நேராக துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு நேராக சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, அப்படியே தையல் ஓட்டிக்க வேண்டியதான் பட்டி கிளாத்தை. இப்படி நீங்கள் பட்டி கிளாத்தை ட்ரை பண்ணும் பொழுது கஸ்டமருக்கு அவங்க போடும் பொழுது உங்களுக்கு ஃபிட்டிங்காக நல்லா சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இதை நம்ம 2 கிளாத்து மட்டும் பட்டி கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா தொலைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சாப்புல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். தண்ணியில் நினைக்கும் சுருங்கிடும். அதனால தான். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. உங்களுக்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சைடு ஏற்றம் இறக்கம் வருது, இதே போல் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கு வந்து உள்ளேயும் வந்து அந்த பட்டி கிளாத்தும் ஃபினிஷிங்காக இருக்கும், ஏற்றம் இறக்கமும் இந்த புதுசாக தைக்கிறவங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வரவே வராது. இப்போ படிமான தையல் ஓட்டிக்கிறேன். நல்லா ஓரமாக படிமான தையல் ஓட்டிக்கணும். இப்போ நான் 2 கிளாத்லேயும் படிமான தையல் ஓட்டிட்டேன். படிமான தையல் ஓட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு சைடு ஏற்றம் இறக்கம் பாருங்கள், கொஞ்சம் கூட வரல பாருங்கள். இப்போ அடியிலேருந்து இப்போ அப்படியே பாருங்கள், சைடு பாருங்கள், அப்படியே வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட நமக்கு ஏற்றம் இறக்கங்கிறது வராது. இதே போல் வச்சு அப்படியே ஷோல்டருக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் தையல் ஓட்டிக்கிறேன். மேலே ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இப்படி துணியை மடித்து இது வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மடிப்பு கட்டிங் தான். அந்த ப்ளவுஸ் வந்து நான் இடையில ஷோல்டரை கட் பண்ணாமல் கட்டிங் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படியே தையல் ஓட்டிட்டு 1/2 இன்ச் தையல் ஓட்டிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம என்ன நெக்ஸ்ட் அளவு காஜா பட்டன் பட்டி வச்சிடலாம். கொக்கி பட்டியும் வி பட்டியும் நம்ம வச்சுருவோம். இப்போ ப்ளவுஸ் பட்டன் கேட்டாங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்படி கொக்கி கேட்டாங்கனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கொக்கி மாற்ற பக்கம் வந்து நான் ஒரு 4 இன்ச் பக்கம் வச்சுருக்கேன். 2ஆக மடிக்கும் பொழுது உங்களுக்கு 2 இன்ச் அளவு வரணும். வி பட்டி தைப்போம்ல அந்த பக்கம். இதே நம்ம கொக்கி கட்டுற பக்கம் வந்து ஒத்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வரணும். இப்படி 2ஆக மடிக்கும் பொழுது 1 இன்ச் அளவு வரணும். அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. எப்பயும் நம்ம கொக்கி கட்டுற பக்கம் மேல் பக்கமாக துணியை வைக்கணும் பாருங்கள். இதே போல் மேல் பக்கமாக துணி கிளாத்தை வச்சு தையல் ஓட்டணும். அப்போ தான் நமக்கு உள் பக்கமாக வந்து அந்த கிளாத்து போகும். அடுத்து நம்ம படிமான தையல் ஓட்டணும். நல்லா படிமான தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். படிமான தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஒரே மடிப்பு தான், அவ்வளோதான். உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது, ஒரே மடிப்பு. நீங்கள் டேப்பில் அளந்து இதே போல் மட்டும் வெட்டிக்கிங்க.
சரியாக வந்து ஒத்தையில் வந்து 2 இன்ச் இருக்கணும். 2ஆக மடிக்கும் பொழுது 1 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரே மடிப்புலேயே தைச்சிடலாம். இந்த இடத்துல துணி தூக்காமல் இருக்க அப்படி ரஃப் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வீப்பட்டி. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொக்கி மாட்டுறது இந்த பக்கமும் வரும், இந்த பக்கமும் வரும். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த படி நீங்கள் வச்சு தைக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வெளிப்பக்கமாக கொடுத்து உள்பக்கம் தைச்சோங்களா, இந்த பக்கம் தைக்கும் பொழுது உள்பக்கமாக வந்து துணி கிளாத்தை கொடுத்து வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி தைக்கணும். இப்போ நம்ம வீப்பட்டி தைக்கும் பொழுது வெளிப்பக்கம் வந்துடும். அப்படியே மடித்து ஒரே மடிப்பு, அவ்வளோதான். இந்த பிசுறு மேலே அப்படியே மடித்து வச்சு ஒரு தையல். உங்களுக்கு வீப்பட்டி தைக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு தையல் போட்டுக்குங்க ஓரமாக. ஓரமாக ஒரு தையல் ஓட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நழுகாமல் இருக்கும், துணி நழுகாமல் இருக்கும் வீப்பட்டி தைக்கும் பொழுது. இந்த வீப்பட்டிக்கு மார்க் பண்ணும் பொழுது நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்போம்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து மார்க் பண்ணுங்கள் வீப்பட்டி தைக்கும் பொழுது. டோட்டலாக வந்து உங்களுக்கு வீப்பட்டி வந்து ஒரு 5 வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். பாருங்க, நான் 5 இது வச்சுட்டேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக 5 வைங்க. எவ்வளோ வந்து அந்த பட்டியோட அளவு சின்னதாக இருந்தாலும் 4லாம் ஒரு சிலர் வைக்கிறாங்க. 4 வைக்கக்கூடாது. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நம்ம 5 வைங்க. அப்படி உங்களுக்கு நீளம் ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா 6 கூட வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிக பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீப்பட்டி தையல் ஓட்டுறதை விட இந்த கம்பி மாதிரி கூட இப்போ கட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தபடி கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீப்பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீப்பட்டி தைக்கும் பொழுது மட்டும் நல்லா ரஃப் அடிச்சுக்கிங்க இப்படி. இப்போ 2யும் வந்து ஈக்குவலாக வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கணும் லைட்டாக. பாருங்கள், இதே போல் கட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம கை மடிச்சு அடிச்சிடலாம். கை மடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர் தட்டு குடஞ்சி கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த குடஞ்சி கட் பண்ணினதும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி இதே போல் வைக்கணும். பாருங்கள், இப்படி வைங்க. 2 பக்கமும் குடஞ்சி கட் பண்ணினது ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சு தான் நம்ம மடித்து தைக்கும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு இந்த கவர் தட்டு வந்து இந்த குடஞ்சி கட் பண்ணினது மாறாமல் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு தையல் ஓட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, இந்த கையிலையும் அதே போல் இன்னொரு மடிப்பு. மடிச்சடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் மடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஓட்டு தையல் வைங்க. பெரிய தையலில் வந்து நீங்கள் வைக்கும் பொழுது தான் நம்ம எம்மிங் பண்ணி பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தைக்கும் பொழுது பெரிய தையலாக வச்சுக்கிங்க. ஏன்னா எம்மிங் பண்ணுவோம், அதனால் தையல் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பெரிய தையல் வச்சுக்கிங்க. இதே போல் ஃபுல் வாயில் துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மடித்து அடிக்கிறது 1 இன்ச்சாவது அளவு வரணும். நீங்கள் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்செலாம் மடித்து தைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும் பொழுது சுருண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இதே போல் 1 இன்ச் அளவுக்காவது மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து முன்பக்கமாக வரணும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணினதும் கையில் குடஞ்சி கட் பண்ணினதும் ஃப்ரண்ட்டில் வரணும். அதே போல் வச்சு தையல் ஓட்டிக்கலாம். எப்பயும் நம்ம கை வந்து ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் ஓட்டணும். இப்போ ஒரு தையல் ஓட்டி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தையல் ஓட்டணும்.
நம்ம 2 தையல் ஓட்டினா தான் நமக்கு வந்து எப்பயும் ப்ளவுஸ் வந்து துணியே கிழிஞ்சாலும் தையல் பிரியாமல் இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும் பேக் பார்ட்டில் வந்து குடையாத பக்கம் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து கவர்த்துட்டு குடைஞ்ச பக்கமாக வச்சு தைக்கணும். எப்பயும் இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அது பேக்கில் வர மாதிரி அப்படியே மடிச்சிக்கிங்க. அந்த பிசுறு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் லூஸ் வரும். பேக்கில் வர மாதிரி தான் நம்ம அந்த ஷோல்டரை வந்து மடித்து விடணும். இதுக்கும் அப்படி தான் மறுபடியும் ஒரு தையல். ரெண்டு தையல் ஓட்டிட்டு இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி சமமாக வச்சு ஏற்றம் இறக்கம் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சைடில் வந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தா சரியாக 1.5 வச்சுக்கிங்க. 2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 2 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. இப்போ நான் 1.5 இன்ச் பக்கம் தையலுக்கு விட்டுருக்கேன். அதில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரஃப் அடிச்சுட்டு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். தையல் ஓட்டிட்டு உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் எனக்கு வரக்கூடாதுங்க, அந்த ஜாயிண்ட் வந்து நகுந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஊக்கு இருந்தாலும் போட்டு இதை இவ்வளோ குத்திக்கிங்க. நல்லா அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் ஒன்றா வச்சு இப்படி ஊக்கு இருந்து இப்படி போட்டு குத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நழுகவே நழுகாது கொஞ்சம் கூட. இப்போ அவங்களுக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு நீங்கள் அளவு வச்சு செக் பண்ணி தான் தையல் ஓட்டணும். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் 8 இன்ச் வருது பாருங்கள். சரியாக வந்து ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருது. 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கையோடைய சுற்றளவு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 6.5 இன்ச் வருது. சரியாக எனக்கு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே தையல் ஓட்டிக்க வேண்டியதான். தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த ஊக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் வந்து 3 தையல் ஓட்டணும். பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு 3 தையல் ஓட்டிக்கிங்க. அப்போ தான் உங்கள் லூஸ் டைட்டாக இருந்தாலும் பிரிச்சிக்க நல்லாயிருக்கும். இப்போ 3 தையல் ஓட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பிசுரெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே போல் தெரியுதுங்களா, இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல். இந்த தையல் என்னத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும் பொழுது பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இப்படி தையல் ஓட்டும் பொழுது பிசுறு வந்து துணி வந்து பிரியாமல் இருக்கும், அதுக்கு தான். அதே போல் இந்த பக்கமும் இப்போ இந்த பக்கமும் வந்து கையை இதே போல் இப்படி மடிச்சுட்டு இப்போ அந்த பக்கம் 6 இன்ச் வச்சோம் பாருங்கள், அதே இந்த கை துணி அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து சரியாக அந்த சைடு ஜாயிண்ட் ஏற்றம் இறக்கம் வராத மாதிரி இருக்க இதே போல் உப்பு போட்டுக்குங்க. இந்த ஆம்கோல்கிட்ட இதே போல் உப்பு போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 8 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியாக எனக்கு 8 இன்ச் வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வரும் பொழுது இந்த ஆம்கோல்ட்ட அந்த கம் கட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ரஃப் அடிச்சுக்கணும். ரஃப் அடிச்சுட்டு இப்போ இந்த பக்கமும் நான் சரியாக ஒரு 1.5 இன்ச் சைடில் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள் கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் சைடு வரல பாருங்கள். இந்த முறைப்படி நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் கொஞ்சம் கூட வரவே வராது. இப்போ இந்த ஊக்கு எடுத்துருவோம். இந்த பக்கமும் அதே போல் தான் ஒரு 1/4 இன்ச்சில் மறுபடியும் ஒரு 3 தையல். நமக்கு டோட்டலாக 3 தையல் இருந்தால் போதும். இப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நூல் இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே ஒரு தையல்.
அவ்வளோதான். உங்களுக்கு பார்க்க சூப்பராக ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். சைடு ஏற்ற இறக்கங்கிறது வரவே வராது. பாருங்கள், சைடு கொஞ்சம் கூட நமக்கு ஏற்றம் இறக்கம் வரவே இல்லை பாருங்கள். ஃபினிஷிங்கு நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம நெக்கு. அதுக்கு முன்னாடி அடிப்பாட்டத்தில் நம்ம பின்னாடி பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். 2 டாட் பிடிக்கணும். சரியாக 3 இன்ச் வந்து அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டாட்டோடைய உயரம் பேக் பார்ட்டை நம்ம பிடிக்கும் பொழுது 3 இன்ச் அளவு வச்சா கச்சிதமாக வந்துடும். 3 இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பாருங்கள். நீங்கள் 1 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் தையல் ஓட்டிக்கிறேன். ஷோல்டருக்கு நேராக சென்டர் பண்ணி டாட் பிடிக்கணும். பாருங்கள், இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்குவோம். டாட் பிடிச்சிட்டு நீங்கள் டேப்பில் அவங்களுடைய இடுப்பு சுற்றளவு எத்தனை இன்ச்சு வருதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம அளவு எடுத்துக்கலாம். சரியா அளவு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இடத்துல லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்போ நான் வந்து நெக் வந்து நான் லாஸ்ட்டாக தான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ அடுத்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸில் துணி நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இந்த அகலம் வந்து நமக்கு 1 இன்ச் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த இதில் வச்சு பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் கிராஸில் கட் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 பீஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிளாத் இருக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு பீஸ். இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் நெக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம கிராஸில் தான் வந்து ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இதே போல் வச்சு இப்படி திருப்பி பாருங்கள், கிராஸ் நல்லா வருதான்னு பாருங்கள். அடுத்து இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா கழுத்து இறக்கம் ஒரு சிலர் அதிகமாக வந்து போட்டாங்க அப்படின்னாவே நமக்கு பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம நெக் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். மேல் பக்கமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை மேல் பக்கமாக வைக்கணும். மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டணும். ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக கம்மியாக மடித்து இதே போல் தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. நம்ம கட் பண்ணின இந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக் பீஸ் கட் பண்ணியதை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் தைக்கணும். நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நெக்கில் வந்து சுருக்கம் விழுவும். அதனால தான் கிராஸில் கட் பண்ணியிருக்கிறது அப்படியே லைட்டாக அப்படியே தைச்சிட்டே வாங்க போதும். துணியை அடித்துணியோ மேல் துணியோ பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க. கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் இப்படி மடிச்சுக்கிறேன். இந்த பிசுரை நல்லா அப்படி உள்ளே தள்ளி விட்டு பாருங்கள், இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கிறேன். இப்படி 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுவோம். அந்த 1/4 இன்ச்சுங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கி லாஸ்ட்டாக முடிக்கிற வரைக்கும் அதே அளவு தான் வரணும். பாருங்க, ஈக்குவலாக அதே அளவு தான் வரணும். இதே போல ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். இந்த பக்கம் பிசுறு தெரியாமல் இருக்க கொஞ்சம் மடிச்சுக்கலாம். இப்போ இதே போல் மடிச்சுட்டு இப்போ உள் பக்கம் பிசுறு தெரியுதான்னு பாருங்கள்.
உள்பக்கம் இந்த ஜாயிண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் கிட்ட மட்டும்தான் லைட்டாக பிசுறு தெரியும். மித்த இடம்லாம் நம்ம நீங்கள் 1 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணும்பொழுது பிசுறுங்கிறது தெரியவே தெரியாது. அந்த ஜாயிண்ட் தெரிகிற பிசுறை மட்டும் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்படி இதே போல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்பக்கமாக ஒரு மடிப்பு. இப்படி நம்ம உள்பக்கமாக இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் அந்த பட்டை தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ உள்ளேயும் எனக்கு கொஞ்சம் கூட பிசுறுங்கிறது தெரியவே இல்லை. அவ்வளோதான். இதே போல் தையல் ஒட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான். அப்படி தையல் ஓட்டிட்டு அடுத்து ஓரமாக ஒரு தையல் அப்படியே ரஃப் அடிச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் ஒட்டிக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு ஓரமாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தையல் ஓரமாக ஒட்டிக்கிங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக சூப்பராக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. நார்மல் ப்ளவுஸ் வந்து நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி கிளாத்தும் நமக்கு நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக வந்துடுச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.